அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலானின் அரைவாசி விட்டு கடக்கப் போகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய 15வது நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதிகளிலே தனது அடியார்களை பற்றி இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அவர்களை பற்றி 12 தன்மைகளை, 12 குவாலிஃபிகேஷனை சொல்லி காட்டி, யாரிடத்தில் இந்த 12 தன்மைகள் காணப்படுமோ அவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த 12 விடயங்களை நாம் படித்து நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமானது. முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் எப்பொழுதும் பூமியிலே பணிவுடன் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களது நடையிலே பெருமை என்பது இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்தஸ்துகளை கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் அவர்களுக்கு பூமியிலே பல உயர்வுகளை, பாக்கியங்களை கொடுத்திருந்தாலும் அவர்கள் பணிவுடன் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு உயர்வை தரக்கூடிய அடிப்படையான ஒரு பண்புதான் பணிவு என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் என்று சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து செல்வார், அல்லாஹ் நிச்சயம் அவரை உயர்த்துவார். எனவே தவாது என்பது ஒரு மனிதனின் உயர்வை தீர்மானிக்கக்கூடிய விடயம். சில சந்தர்ப்பங்களிலே இவர்களுக்கெல்லாம் நாம் பணிந்து போக வேண்டுமா என்று யோசிப்போம். அப்படி பணிந்து போவதில் தான் இவர் உயர்வே இருக்கிறது. அந்த உயர்வை தருபவர்கள் மனிதர்கள் அல்ல, அல்லாஹ் தஆலா இவரை உயர்த்துவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களை பணிந்து செல்வோம். விசேஷமாக நமது பெற்றோர்கள், இவர்களுக்கு நாம் பணிந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு பணிந்து செல்லுதல் என்று வரும்போது அல்லாஹ் அடிபணிதல் என்ற வார்த்தையை பாவிக்கிறார். அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்க வேண்டும், இழிவு என்ற இறக்கையை அவர்களுக்கு பணிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் ஃபெயிலியர் என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் தோற்றது போன்று இருந்தாலும், எம் பக்கம் நியாயம் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பணிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது. எனவே பணிவை உச்சகட்டத்தில் பயன்படுத்த வேண்டிய இடம் பெற்றோர். அவர்களுக்கு முன்னால் எந்த பகுதியில் நமக்கு பெருமை என்பது இருக்கக்கூடாது. எனவே ரஹ்மானுடைய அடியார்கள் அவர்களுக்கு பணிவு காணப்பட வேண்டும். நமக்கு கல்வி போதித்தவர்கள், நல்ல மக்கள், கல்விமான்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள் எல்லாம் சமூகத்தில் தலைமைகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு போவது, பணிந்து போவது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக எங்களுக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த அஸ்ஹாபுல் ஜாஹிலூன் காலு ஸலாம். அறியாத மக்கள் ஏதாவது ஒன்றை பிழையான முறையிலே அவர்கள் பேச ஆரம்பித்தார், தகாத முறையிலே திட்ட ஆரம்பித்தார், அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களும் பதில் பேச மாட்டார். இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு பண்பை படித்து தருகின்றது இல்ம் என்ற பண்பு. இல்ம் என்றால் சார்ந்தல் குணம். மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு முன்னால் எமது இல்ம் சார்ந்த குணம் மிகிக்க வேண்டும். அவர்கள் பிழையாக பேசும்பொழுது நாம் பிழையாக பேசிவிடக் கூடாது. அவர்கள் கெட்ட முறையிலே பேசும்பொழுது நாமும் அதே முறையை பயன்படுத்தக்கூடாது. அவர்கள் கடுமையான போக்கை கையாளும் பொழுது கடுமையான துணியை நாம் பயன்படுத்தக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது, ஜாஹில்கள், அறியாத மக்கள், அறியாத முறையிலே அவர்கள் மனசில்லாமல் மோசமான பண்புடன் நடந்து கொள்ளும் பொழுது நாமும் மோசமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், பாவு சலாமா, இதற்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த இடத்தை விட்டும் நாம் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. மூன்றாவது கண்ணியமானவர்களே, ரப்புடைய விஷயத்திலே அவர்கள் எப்பொழுதும் கண்ணன் திறக்கமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மனிதர்கள் அனைவரும் தூங்கும் நேரம், மனிதர்கள் அனைவரும் மறதியில் இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் ரப்புடைய சிந்தனைகள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார்,
வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவு நேரத்திலே ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கியாமிலும் இருப்பார்கள். ஒரு சகோதரரை சொல்றார், சொன்னார், எனக்கு தஹஜ்ஜுத் தொழுகையிலே சுஜூதில் இருப்பதை போன்ற ஒரு இன்பம் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். அவன் அடிவானத்துக்கு இறங்கி வரக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு அந்த சுஜூதிலே இன்பத்தை தந்திருக்கின்றார். இதைவிட சிறந்த பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். அல்லாஹ் ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களது இரவு வேலை சுஜூதிலும் கியாமிலும் இருக்கிறது. சுஜூதிலே நீண்ட நேரம் கழிப்பார்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், தங்களது பாவத்தை சொல்லி சொல்லி இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தங்களது தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கமான ஒரு அடியானாக மாற வேண்டும் என்றால் இரவு வேலை அது அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும். இரவின் ஒரு பகுதியை கட்டாயம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்கிறோம். அல்லாஹ் நான்காவது விடயத்தை சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எவ்வளவுதான் நல்லதை செய்தாலும் நரகத்தை பற்றிய பயம், ஜஹன்னத்தை பற்றிய பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். எப்பொழுதும் அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ஜஹன்னம் என்ற அஸாபை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா. இந்த தண்டனை பயங்கரமானது யா அல்லாஹ், எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நரகத்தை பற்றிய பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தப்பு செய்து விட்டால், ஒரு பாவத்தை செய்து விட்டால் தண்டிக்கப்படுவோமோ என்ற பயம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை ஒருமை நாளையை மாட்டிக்கொண்டு விட்டால் கண்ணியமானவர்களே தப்பவே முடியாது. ரஹ்மானுடைய அடியார்களின் மிக பெரும் ஒரு துஆவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். இதை பாடமாக்குவோம் கண்ணியமானவர்களே. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, யா அல்லாஹ் எம்மை விட்டு பாதுகாப்பாயாக, அஸாப ஜஹன்னம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, யா அல்லாஹ் எம்மை விட்டு பாதுகாப்பாயாக, அஸாப ஜஹன்னம், ஜஹன்னமுடைய நெருப்பை எம்மை விட்டு பாதுகாப்பாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா. நிச்சயமாக ஜஹன்னமுடைய அஸாப் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, பயங்கரமானது யா அல்லாஹ் என்று சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் கேட்பார். கண்ணியமானவர்களே, காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஒரு துஆ இருக்குது. 7 தடவை ஓத வேண்டிய ஒரு ஷோர்ட்டான துஆ இருக்கு. அந்த துஆவை ஓதினால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். லேசான ஒரு துஆ. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், 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 அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். 7 தடவை காலை சுபஹுக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால் 7 தடவை நாம் ஓதினால் நரகத்தை விட்டு அவருக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். நரகம் அது பயங்கரமான ஒதுங்கும் இடம். போய்விட்டால் யாராலும் தப்ப முடியாது. இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரன் வ முகாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அவர்களது துஆவை பற்றி, நரகத்தை பற்றி பயத்தை சொல்லி காட்டுகின்றார். 5வது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்களது வேலை எப்படி இருக்கும், அவர்களது பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்துவார்கள். இது மிக முக்கியமான பகுதி. கண்ணியமானவர்களே, நான் உழைத்தேன், நான் சம்பாதித்தேன், நான் எங்கும் இதை செலவழிக்கலாம் என்ற சிந்தனைகள் இருக்க மாட்டார்கள். வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தார், லம் யுஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். வீண்விரயமும் இருக்க மாட்டாது, கஞ்சத்தனமும் இருக்க மாட்டாது. வகான பைன ذلك قوام, அவர்கள் நடுத்தரமாக செலவழிக்கிறார்கள். ஷைத்தானின் விரோதி, ஷைத்தானின் நண்பன் யார் என்றால் வீண்விரயம் செய்வார். வீண்விரயம் செய்வார் ஷைத்தானின் நண்பனாக இருக்கிறார். இந்த முபர்ரிதீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள், ஷைத்தானின் நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வீண்விரயம் என்பது உணவிலும் இருக்கக்கூடாது, எமது நேரத்திலும் இருக்கக்கூடாது, எமது பேச்சிலும் இருக்கக்கூடாது, எமது பயணத்திலும் இருக்கக்கூடாது, எந்த பகுதியிலும் வீண்விரயம் இருக்கக்கூடாது. வீண்விரயம் என்றாலே உணவை மட்டும்தான் யோசிப்போம். கண்ணியமானவர்கள், எமது நேரத்தை வீணாக்குவது இது கூட வீண்விரயம். நேரத்தை தேவையில்லாத காரியங்களிலே, பாவங்களிலே, உலகத்துக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்திலே செலவழிப்பது கூட வீண்விரயம். எமது பேச்சுக்கள் அல்லாஹ் தந்த மிகப்பெரும் ஒரு வரம், பேச்சுக்கள். கண்ணியமானவர்களே, இதை நாம் வீணான முறையிலே செலவழிப்பது இது மிகப்பெரும் ஒரு வீண்விரயம். எனவே வீண்விரயம்
அவர்களது செல்வத்திலே இருக்க மாட்டார்கள். இரண்டாவது வலம் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் ரமலானை மாற்றிருந்த 2 மலக்குமார்கள் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். சொல்கிறார்கள் அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிமன் ஸலஃப, யா அல்லாஹ் யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கு. வ அஅதி மும்சிகன் தனிஃப, யாரெல்லாம் கொடுக்காமல் தடுக்கின்றார்களோ கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை உண்டாக்கி விடு யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதம் கொடை கொடுக்க வேண்டிய மாதம். நம்ம எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்க வேண்டிய ஒரு மாதம். இதில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. ரஹ்மானுடைய அடியார்கள் செலவழித்தார், வீடுகளை செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். எப்பொழுதும் அவர்களது செலவு எவ்வளவு வசதியாக இருந்தாலும் நடுத்தரமான முறையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகின்றார், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர். விசேஷமான 3 பெரும் பாவங்கள் அவர்களது வாழ்க்கையிலே இருக்கவே மாட்டாது. முதலாவது ஷிர்க், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர். அவர்கள் ஷிர்க் வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق. கொலை இதில் ஒரு நாளும் பங்கெடுக்கவே மாட்டார்கள். ஒரு சிறிய ஒரு சைக்கிளை செய்தாவது, ஒரு மஷூரா சொல்லியாவது கொலையில் பங்கெடுக்க மாட்டார்கள். கொலை என்பது கண்ணியமானது. நேரடியாக போய் கொள்வது மாத்திரமல்ல, சில நேரங்களில் சில கமெண்ட்ஸ்கள் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்கள் கூட ஒரு மனிதனை கொலைக்கு காரணமாக அமையும் என்றால் அந்த குற்றத்தை நான் சொல்லுவேன். சில கமெண்ட்ஸ்கள் இருக்கும், அது சில மனிதர்களின் கொலைகளுக்கு காரணமாக அமையும். அது கூட கொலையின் குற்றத்தை சுமந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் எப்படி தள்ளிவிடும்? பயங்கரம் கண்ணியமானவர்களே. யாராவது ஒருவரின் மானம் என்பது, உயிர் என்பது பயங்கரமானது, அது மிக புனிதமானது. அதை பாதுகாப்பதை குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதனின் உயிரை பாதுகாப்பது, மக்களின் உயிரை பாதுகாப்பது என்று குர்ஆன் சொல்கிறது. கொலையின் எந்த பகுதியில் ஒரு ஆலோசனை கொடுத்தாவது, ஒரு கமெண்ட் பண்ணியாவது அதில் அவர்கள் பங்கெடுக்க மாட்டார். அடுத்ததாக செய்யாதவர்கள் பெரும் ஒரு பாவம் தான் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார். விபச்சாரம் பயங்கரமான ஒரு பாவம், கொடிய ஒரு பாவம். உலகத்தை ஆக்கி படைக்கக்கூடிய பயங்கரமான 2 பாவங்கள். ஒன்று வட்டி, இன்ட்ரெஸ்ட். இரண்டாவது ஜினா, விபச்சாரம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜினா இந்த உலகத்தையே வியாபித்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாருங்கள். குர்ஆன் சொல்கிறது, வலா தக்ரபு ஜினா, ஜினா செய்யாதீர்கள் என்று தடுக்கவில்லை, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஜினாவுக்கு எல்லாம் காரணமாக அமையும் சில மியூசிக் சப்தங்கள், சில மனிதர்கள், சில பயணங்கள், சில தோற்றங்கள், சில விடயங்களை பார்க்கின்றோம். அதையுமே ஜினாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் சில பேச்சுக்கள், இவைகள் அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அல்-ஐனான் ஜினாஹுமா அன்-நஃர், கண்களுக்கும் ஜினா என்று கொண்டிருக்கின்றது. அந்த ஜினா தான் அல்லாஹ் தலைகளை பார்த்தார். வல்-உத்னான் ஜினாஹுமா அஸ்-சம்', 2 காதுகள் செய்யக்கூடிய ஜினா அல்லாஹ் தடுத்ததை கேட்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாவு சில சந்தர்ப்பங்களில் ஜினாவுடைய பேச்சை பேசும். இவைகள் அனைத்துக்கும் பின்னால் பல் யுஸத்திகு ذلك ويكذب, அவரது பிரைவேட் பார்ட் அதை உண்மைப்படுத்தும், அல்லது அவரிடத்தில் உண்மையான நம்பிக்கை தக்வாவும் இருக்கும் என்றால் அதை விட்டு அவரை தூரமாக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் ஜினாவை விட்டு பாதுகாப்பு. ஒரு வாலிபர் ஜினா செய்வதற்குரிய ஆசைகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சில நியாயமான கேள்விகளை கேட்டுவிட்டு அவரது உள்ளத்திலே கை வைத்து துஆ செய்தார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின். இந்த 2 துஆக்களும் ஜினாவை விட்டு பாதுகாக்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி வ ஹஸ்ஸின் ஃபர்ஜி. அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பி வ ஹஸ்ஸின் ஃபர்ஜி. யா அல்லாஹ், எனது உள்ளத்தை தூய்மையாக்கு. உள்ளம் தூய்மையாக இருக்கும் என்றால், உள்ளத்திலே ஜினாவுடைய வெறுப்பு இருக்கும் என்றால் நிச்சயம் பாதுகாப்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தார்கள், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவரது உள்ளத்தை தூய்மையாக்கி விடு, இவரது கற்பை பிரைவேட் பார்ட்டை ஜினாவை விட்டு பாதுகாத்து என்று துஆ செய்தார்கள். அவர் சொல்கிறார்,
நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த பொழுதும் உலகத்திலே மிக விருப்பமானதாக சினா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து செல்லும் பொழுது உலகத்திலே மிக வெறுப்பானதாக நான் சினாவை பெற்றுக் கொண்டேன் என்று இந்த வார்த்தை சொல்லி காட்டுகிறார். எனவே சினாவுடைய வெறுப்பை உள்ளத்தில் உண்டாக்குவதற்கு இந்த துஆவை அல்லாஹ் தஆலா கல்வி வஹஸ்ஸின் ஃபர்ஜி, யா அல்லாஹ் எனது உள்ளத்தை தூய்மையாக்கி விடு, எனது கட்டை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று நாம் துஆ செய்வோம். கண்ணியமானவர்களே, சொல்லிட்டார் 3 கொடிய பாவங்கள், பெரும்பாவங்களை யார் செய்வார்களோ நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் பாவியாகத்தான் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அல்லாஹ் பயங்கரமான தண்டனையை கொடுத்தார். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்றார், இல்லா மத்தா தௌபா செய், நான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி நான் இப்படிப்பட்ட சினாவை, இப்படிப்பட்ட கொடிய பாவத்தை, ஷிர்கை, கொலையை ஒரு பங்கெடுத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று தௌபா செய். இது நான் செய்தது தப்பு யா அல்லாஹ், இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று தௌபா செய். அதற்கு பின்னால் தௌபா செய்த அடையாளம் வெறும் தௌபா மாத்திரமல்ல, ஈமான் கொண்டும் நல்லது வெளியாக தௌபா செய்துவிட்டு முடித்து விட்டோம், அடுத்த நாள் அதே பாவத்தை செய்கின்றார் என்றால் இது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம் அல்ல. குர்ஆன் சொல்றது வஅமில ஸாலிஹன், தௌபா செய்தால் அவரிடத்தில் நல்லது வெளியாக வேண்டும். செய்த பாவத்தை விட்டு நல்லதை செய்வோம். மக்கள் எப்படி செய்வார்கள் என்றால், எந்த பாவத்தை இந்த இடத்தில் வைத்து செய்தேனோ அதே இடத்தில் வைத்து நன்மையை செய்வேன். நான் இந்த இடத்தில் வைத்து ஒரு பாவத்தை செய்திருக்கின்றேன், மோசமானதை நான் பார்த்திருக்கின்றேன் என்றால் அதே இடத்தில் வைத்து குர்ஆனை பார்த்துவது, அதே இடத்தில் வைத்து குர்ஆனை பார்த்துவது. தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடையாளம் நல்லதை நம்மிடத்தில் வெளியாகும். அல்லாஹ் சொல்கிறார், இப்படி செய்தால், தௌபா செய்து நல்லதை செய்தால் யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத், அல்லாஹ் செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுவான். இப்படி செய்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூ, பொய் சாட்சி சொல்ல மாட்டார். எந்த இடத்திலும் பொய்க்கு உடந்தையாக இருக்க மாட்டார், பாத்திலுக்கு உடந்தையாக இருக்க மாட்டார். எங்கெல்லாம் உண்மை இருக்கின்றதோ அந்த இடத்தில் மட்டும்தான் உடந்தையாக இருப்பார்கள். பொய் இருக்கும் இடத்திற்கு உடந்தையாக இருக்க மாட்டார். எங்கெல்லாம் பொய் என்பது இருக்குமோ அந்த இடத்தில் நாம் நண்பர்களாக, அதற்கு உடந்தையானவர்களாக, அதற்கு வழிவகுக்கக்கூடியவர்களாக, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதை விட்டு முழுமையாக மறந்து விட வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே குர்ஆன் சொல்றது ரஹ்மானுடைய அடியானாக மாற வேண்டும் என்றால் உண்மையை பேசுவோம், உண்மையை பின்பற்றுவோம். உண்மை உள்ள இடத்திற்கு நாம் சமூகம் அளித்து அதற்கு உடந்தையாக, அதை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, அதை விளக்கக்கூடியவர்களாக. பொய்யை விட்டு தூரமாக்குவோம், பொய் உள்ள இடங்களை விட்டு தூரமாக்குவோம். பொய்க்கு எந்த சந்தர்ப்பத்தில் உடந்தையாக நாம் இருக்கவே கூடாது. ரஹ்மானுடைய அடியாரின் பங்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், இதா மர்ஹூ பில்லாஹி மர்ஹூ கிராமா, ஏதாவது வீணான காரியங்கள், வீணான காரியங்கள் லஃப் என்றால் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டு, மறுமையை விட்டு நம்மை தூரமாக்குவோம். அப்படிப்பட்ட விடயம், அப்படிப்பட்ட நிகழ்வுகள், அது நிக்காஹுடைய வலிமாவுடைய நிகழ்வாக கூட இருக்கிறார். அதே சில சந்தர்ப்பங்களிலே மார்க்கம் என்ற பெயரில் உள்ள நிகழ்வுகளாக கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தால் மர்ஹூ கிராமா, அவர்கள் கண்ணியமாக நடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதில் பங்கெடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வல்லதீன இதா ذكروا بآيات ربهم, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டு விட்டால் நல்ல இடங்களிலே கலந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ்களிலே, பயான்களிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். இப்படி கலந்து கொள்ளும் பொழுது லம் யஹிரு அலைஹா சும்மஹு உம்யானா, கேட்டுவிட்டு மட்டும் செல்ல மாட்டார்கள், தங்களது வாழ்க்கையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, அதை வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்களாக. வெறும் பேச்சுடன், கேள்வியுடன் மாத்திரம் அவர்களது பயான்கள் இருக்க மாட்டாது, அதை தன் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக. குர்ஆன் என்பது வெறும் ஓதுவதற்கு மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, கேட்பதற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே பின்பற்றுவது. நாம் நடமாடும் குர்ஆனாக இருக்கிறோம். எமது செயல்களை பார்த்து மக்கள் குர்ஆனை பார்க்கிறோம். எமது பேச்சு, பார்வை, எமது கேள்வி, எமது நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் பார்த்து மனிதர்களுக்கு குர்ஆன் ஞாபகம் வர வேண்டும். இது ரஹ்மானுடைய அடியார்களின் பங்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர்களது விசேஷமான ஒரு துஆ இருக்கும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அ'யுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா.
யா அல்லாஹ் எங்களது மனைவி எங்களது குழந்தைகளின் போது கண்குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துள்ளது. மனைவியை பெற்றுக்கொள்ள முடியும், குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். ஆனால் மனைவியின் மூலம் குழந்தைகளின் மூலம் கண்குளிர்ச்சியை அடைவது என்பது அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்பதல்ல. அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் அடுத்த துஆவை செய்வார்கள். வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களது குடும்பத்தை முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. அப்படி என்றால் நல்ல மக்கள் பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு குடும்பமாக ஆக்கிவிடு. மாஷா அல்லாஹ். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நல்ல தொழுகையுள்ள குடும்பம், நல்ல பண்புள்ள குடும்பம், நல்ல ஒழுக்கத்துடன் பேசக்கூடிய பிள்ளைகள். மாஷா அல்லாஹ், என்னோட பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் ஆசைப்படக்கூடிய முத்தகீன்களுக்கு ஒரு ரோல் மாடல் பிள்ளையாக யா அல்லாஹ் ஒரு குடும்பத்தை ஆக்கி விடுயா அல்லாஹ் என்று துஆ செய்யப்படுகிறார். பார்க்கிறேன் 12 குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் தஆலா சொல்லுது. இவர்களுக்கு தான் சொர்க்கம், இவர்களுக்கு தான் நாளை மறுமை நாளையே தஹிய்யத்தும் வஸலாமா, வாழ்த்துக்களும் சலாம் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் இந்த கூட்டத்திலே என் அனைவரையும் ஆக்கி எம்மைக்கும் ஒரு குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.